வணக்கம். இதுவரை இல்லாத அளவுக்கு சபரிமலைக்கு பக்தர்கள் கூட்டம் இந்த 2023ல அதிக அளவுல வந்திருக்காங்க. அதற்கு என்ன காரணம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா சபரிமலைக்கு பக்தர்கள் கார்த்திகை 1ல இருந்து தை 5 வரையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல வருவாங்க. மாச பூஜையில ரொம்பவே குறைந்த எண்ணிக்கையில தான் பக்தர்கள் தரிசனம் பண்றதுக்கு வருவாங்க. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்து இருக்கு. மகர ஜோதிக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருவாங்களோ அந்த கூட்டம் வந்து இப்ப கார்த்திகை 3 வாரத்துக்குள்ளேயே வந்திருக்காங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. முதன்மையா பக்தர்களிடையே பெருகியிருக்கும் பக்தி. சபரிமலைக்கு பக்தர்கள் கேரளாவில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்திருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, வட மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் வந்ததுனால இந்த வருஷம் அதிக அளவில் கூட்டம் வந்து இருந்தது. இன்னொரு ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சபரிமலை ஆன்லைன் புக்கிங் பார்த்தீங்களா, அந்த ஆன்லைன் புக்கிங் டிக்கெட்ஸ் ஃபுல்லான பிறகு ஸ்பாட் புக்கிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்பாட் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 35,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அமைச்சதுனால க்ரௌட் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. முதல் 3 வாரங்களில் சபரிமலையில் அதிக பக்தர்கள் வருவதற்கு இன்னொரு ரீசன் வந்து என்ன பார்த்தோன்னா 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 9 நாள், 12 நாள், 24 நாள் விரதம் வந்து சபரிமலைக்கு வந்திருக்காங்க. கார்த்திகை முதல் 3 வாரங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ஐயப்ப பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. கடந்த 28 நாட்களில் சபரிமலை தேவஸ்தானத்துக்கு 134 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு. மேலும் சபரிமலை ஐயப்பன் கோயில் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் கிடைச்சிடும். நன்றி.